காய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மூவிஸ் பார்க்கோட ரேட்டிங் சிஸ்டம் வந்து கரெக்டா தப்பா நீங்க கடைசியா சொல்லுங்க. நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா மூவிக்கு வந்து ரிவ்யூ கொடுப்போம். அந்த ரிவ்யூல வந்து ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். 2 எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. 10க்கு 9 ரேட்டிங் வாங்கின மூவிஸை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்துடலாம். நம்ம சேனல் ஆரம்பிச்சு நம்ம சேனல்ல வந்து 10க்கு 9 ரேட்டிங் வாங்கின ஃபர்ஸ்ட் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜான் விக் சாப்டர் 4 தான். ஒரு தரமான ஆக்ஷன் மூவி. இந்த படம் வந்து பிடிக்கல அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. செகண்டா எந்த படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிராட் பிட் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன படம் தான் F1. இந்த படமே ஒரு தரமான படம். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளே அந்த ரேஸ்குள்ள இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணி இந்த படம் பண்ணியிருப்பாங்க. மூணாவதா எந்த படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூட்டோபியா பார்ட் 2. இந்த படமே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஜூட்டோபியா அப்படிங்கிற அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணி ஒரு மேஜிக் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த படம் செமையா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10க்கு 8.5 வாங்கின மூவிஸை வந்து இப்ப பாத்திரலாம். எஸ்டிஆரோட மாநாடு படம் தான் இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ரேட்டிங் வந்து 9 வாங்கியிருக்க வேண்டியது. ஸ்டார்டிங் 20 மினிட்ஸ் ஸ்லோவா இருந்தது, அதனால 8.5. நெக்ஸ்ட் டிராகன். இந்த படம் இல்ல, பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன படம் தான் டிராகன். இந்த படமே பாத்தீங்கன்னா ரேட்டிங் வந்து 8.5 வாங்கியிருந்தது. 8 ரேட்டிங் வாங்கின மூவிஸ் வந்து இப்ப பாத்திரலாம். துரந்தர் த ரிவெஞ்ச் படத்துக்கே பாத்தீங்கன்னா நான் வந்து 8 ரேட்டிங் தான் கொடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காந்தாரா த சாப்டர் 1 படத்துக்குமே நான் 8 ரேட்டிங் தான் கொடுத்தேன். ஏன் இந்த 2 படத்துக்கு 8 ரேட்டிங் கொடுத்தேன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து மாறி மாறி வரும். பிளாஸ்ட் படத்துக்கே பாத்தீங்கன்னா 8 ரேட்டிங் தான் கொடுத்திருப்பேன். இந்த படம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கு. ரேட்டிங் 7 அண்ட் 7.5 வாங்கின மூவிஸை பார்த்துடலாம். அவத்தார் ஃபயர் அண்ட் டேஷ் படத்துக்குமே பார்த்தீங்கன்னா 7.5 தான் கொடுத்துருப்பேன். நான் 7 அண்ட் 7.5 கொடுத்த மூவிஸோட ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய ஹிட் ஆயிருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு படம் பார்த்தீங்கன்னா என்ன வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருச்சு. அந்த படத்துக்கு வந்து 7.5 தான் கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி, சூர்யாவோட கருப்பு படம் தான். நான் ஏன் கருப்பு படத்துக்கு பார்த்தீங்கன்னா 7.5 ரேட்டிங் கொடுத்தேன்னா நான் வந்து ஒரு கமர்ஷியல் ரூலிங்காக இருக்கும்னு நினைச்சேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிங்கம், வேலு, கொம்பன் அந்த மாதிரி இருக்கும் நினைச்சேன். ஆனா இவங்க வந்து ஃபேண்டசியா கொண்டு வரும்போது எனக்கு வந்து கொஞ்சம் அது செட் ஆகாதோ ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், ரொம்ப ஹாப்பி. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ராம் சரணோட பெத்தி படத்துக்குமே பாத்தீங்கன்னா 7.5 தான் கொடுத்துருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படம் என்ன ரிசல்ட்டை கொடுக்க போகுதுன்னு. இதுதான் பாத்தீங்கன்னா மூவிஸ் பார்க்கோட ரேட்டிங் சிஸ்டம். ஒரு படம் வந்து என்ன வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றது ரொம்ப கஷ்டம். இனிமேல் வர எல்லா படங்களுக்குமே இதே மாதிரி தான் ரேட்டிங் கொடுக்க போறோம். நீங்க நம்பி நம்ம சேனல் ரிவ்யூஸை வந்து பார்க்கலாம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரேட்டிங் வாங்குற படம் வந்து கண்டிப்பா ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா தான் இருக்கும். அதுல வந்து எந்த சந்தேகமே கிடையாது. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரேட்டிங் வந்து கரெக்டா தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட்ல வந்து ரேட்டிங்னு கமெண்ட் பண்ணுங்க.